வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. முதல் ஃபாரெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஃபாரெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம யூஎஸ் போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ருப்பி, அங்கே வந்து டாலர். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நம்மகிட்ட இந்த ருப்பியை கொண்டு போய்ட்டு அங்கே யூஎஸில் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ருப்பி ₹1, அவங்களது அதே மாதிரி $1 ரெண்டுமே சேம் தான், அவங்கவுங்க கண்ட்ரியில் அதே தான். ஆனால் இங்கேருந்து நம்ம போய் அங்கே டாலராக கன்வெர்ட் பண்ணோம்னா ₹83.22 இன்றைய தேதிக்கு. அப்போ இந்த வேரியேஷன் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபாரெக்ஸில் வந்துட்டு ஏன் வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஃபிசிக்கலாக எந்த ஒரு டாலர்ஸோ எதுவும் நம்ம வாங்கி பை செல் பண்ண போகிறது கிடையாது. மாறாக 2 கரன்சிக்கு இடையில் நடக்கக்கூடிய கான்ட்ராக்டில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொல்லுவோம். டோட்டலாக வந்து இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஒரு 195 கண்ட்ரி இருக்குது நம்ம வேர்ல்டில். அந்த 195 கண்ட்ரிலையும் ஒரு மேஜராக இருக்கிற கரன்சி மட்டும்தான் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னா யூஎஸ்டி, யூரோ, பிரிட்டிஷ் பவுண்டு, ஆஸ்திரேலியன் யூஎஸ்டி, ஜப்பனீஸ் என்ன கனடியன், அப்புறம் வந்து சைனாவோட கரன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்விஸ் ஃப்ரான்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நியூசிலாந்து கரன்சியும் வரும். இந்த மாதிரி 8 மேஜர் கரன்சி மட்டும்தான் நம்ம ட்ரேடிங்கில் உள்ள இன்வால்வ் ஆகும். பட் ஃபாரெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி தான் மேஜராக எல்லாத்துக்கூடையும் டைப் ஆகி ட்ரேட் ஆகும். நீங்கள் ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி செஃப் இப்படி தான் இருக்கும். அதில் இந்த யூஎஸ்டி வந்துட்டு எந்தெந்த கரன்சிக்கோட எல்லாம் பேர் ஆகி வருதோ அது எல்லாமே மேஜர் கரன்சிஸ்ன்னு அர்த்தம். இப்போ யூரோ கூட, பவுண்டு கூட, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டாலர் கூட, ஜேபிஒய், இதுக்கெல்லாம் எது கூடலாம் நம்ம டைப் ஆகி அது ட்ரேட் ஆகுதோ அது எல்லாமே மேஜர் கரன்சிஸ். மற்றது யூஎஸ்டி இல்லாமல் ட்ரேட் ஆகிறது எல்லாமே வந்துட்டு மைனர் கரன்சின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் மேஜர் கரன்சி மைனர் கரன்சின்னு சொல்கிறோம்னா, அதான் யூஎஸ்டி தான் வந்துட்டு 40% ட்ரேடிங்கை வந்துட்டு அதுதான் அக்வை பண்ணுது யூஎஸ்டி. அதனால் யூஎஸ்டியில் தான் அதிகமாக எல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஒரு இது வருது. மேஜர் கரன்சியில் அது டாமினேட்டடாக இருக்குது. இப்போ லைவில் வந்துட்டு மெட்டா ட்ரேடர் MT45 இதில் வந்துட்டு நம்ம எப்படி பை செல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெட்டா ட்ரேடர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான். இந்த MT5ஓட பிளாட்ஃபார்மு இங்கே இருக்கு இல்லையா, மெட்டா ட்ரேடர் 5 அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்க அப்படின்னா 2-3 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகி இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதான் MT4. இதில் 2 இருக்குது, MT4, MT5னு 2 இருக்குது. அப்டேட்டட் வந்து MT5, அதாவது மெட்டா ட்ரேடர் 5னு வரும். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட் வாட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 கரன்சியோட பேர் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே ஃபுல்லாக இதில் வந்துடும். யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி செஃப், யூஎஸ்டி ஜேபிஒய் இப்படின்ட்டு வந்துடும். ஃபுல்லாக இந்த மாதிரி கரன்சி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கரன்சி வேணும்னாலும் இங்கே ஆட் கொடுத்து அந்த கரன்சியை டைப் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த கரன்சி வந்துடும். இப்போ இங்கே ஒரே ஒரு கரன்சி தான் இருக்குது. இப்போது என்ன கரன்சி இருக்குது? ஆஸ்திரேலியா கேடு அதான் இருக்குது. இப்போ வந்து யூஎஸ்டி வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு சார்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி யூஎஸ்டி செஃப் வேணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடும். யூஎஸ்டி ஜேபிஒய் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் விண்டோவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி எவ்வளோ கரன்சி வேணுமோ அவ்வளோ கரன்சி நம்ம வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 20 கரன்சி பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இதில். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி இந்த மாதிரி எல்லா கரன்சியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சில செட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கிரிட் எடுத்து விட்றணும். கிரிட் எடுத்து விட்டிங்கன்னா தான் பார்க்குற கொஞ்சம் விசிபிளாக நல்லாயிருக்கும். இப்படி தான் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதில் இன்னுமே நம்ம கொஞ்சம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து பார் விண்டோ, இது வந்து கேண்டில் ஸ்டிக்கு, இது வந்து லைன் சார்ட்.
இப்படி லைனாக இருக்கும். இதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டு, ஜூம் அவுட்டு, ஜூம் இன், எவ்வளோ பேஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், இந்தலையும் அந்தலையும் நவுத்திக்கலாம் எவ்வளோ வேணாலும். இந்த பேசிக் செட்டிங்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இந்தியன் மார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் ஹரிசாண்டல் லைனு, வெர்டிக்கல் லைனு, ஃபிபனாச்சி ட்ரா பண்ணுறது, டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஏரோஸில் ட்ரா பண்ணுறது. அதுக்கு அடுத்தது நேவிகேட்டர். நேவிகேட்டரில் வந்துட்டு என்ன இருக்குன்னா, நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கும். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். வேணும் இன்னொரு அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா ஓப்பன் அக்கௌண்ட்னு வரும். அது திருப்பி போய் அது ஒரு ப்ராசஸ் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இன்னொரு இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் நம்ம இதில் இருக்கிற மாதிரியே நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ட்ரெண்டுக்கு தனியாக இருக்கும், நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இதில். நம்ம இது எப்படின்னா, அதாவது வந்து இந்தியன் மார்க்கெட்டை சொல்கிறேன், எம்ஏசிடி எல்லாமே இருக்கும். அடுத்தது எக்ஸ்போர்ட் அட்வைசர், ஸ்கிரிப்ட், மார்க்கெட் அப்படின்னு நிறைய இருக்கும் இதில். அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் அந்த ஃபாரெக்ஸில் என்ன அப்படின்னா, சிம்பிள் லைன். இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது வந்து நம்ம ட்ரேடு, எக்ஸ்போசர், ஹிஸ்ட்ரி, இதுதான் வந்து நம்ம ஆர்டர் போடுறத விசிபிளாக எவ்வளோ போடுறோம், என்ன பண்ணுறோம், எப்படி போயிட்டுருக்கு, என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறது இந்த ஒரு இதுதான். இப்போ வந்து ஆஸ்திரேலியா கேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேண்டாம் யூரோஎஸ்டியை போடுவோம். யூரோஎஸ்டி இப்போ வந்து பை ட்ரெண்டு காட்டுற மாதிரி இருக்குது. அதனால சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, வந்து பை போடலாம். வந்து பை போட்டோம்னா பை ஆர்டர் விழுந்துடும். இது இப்படி போடக்கூடாது. ஆக்சுவலாக ஏதோ சம் ப்ராப்ளம் என்னோட இதில் மொபைலில். நியூ ஆர்டரில் போட்டால் நியூ ஆர்டர் வந்துருச்சு. அப்படி பண்ண முடியல அப்படின்னா நியூ ஆர்டரில் போய்ட்டு இங்கே மேலே இருக்க அல்கோ இதுக்கு பக்கத்தில் நியூ ஆர்டர் இருக்கும், அங்கே போய்ட்டு ஒரு பை போட்டு இப்போ ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. இப்போ இமீடியட்டாக கட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். இது 2-3 மெத்தடில் போடலாம் ஆர்டரை. நான் போட்ட மாதிரி இங்கே இந்த சைடில் போய்ட்டு போடலாம், அப்போ நியூ ஆர்டரில் போடலாம், அப்புறம் இங்கே ஒரு ஃபைல் சார்ட் இருக்கும் அதுலேயும் போய் போடலாம். 2-3 டைப்பில் ஆர்டர் போடலாம். இதில் வந்துட்டு இப்போ ட்ரேட் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆர்டர் போயிட்டுருக்கிறது. இது வந்து ட்ரேட் அட் ப்ரெசென்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறது வந்து ட்ரேடு. அப்போ ஹிஸ்ட்ரி போகலாம். ஃபஸ்ட்டு இதுங்க இன்னொரு ஆர்டர் போட்டு அதை காட்டிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அதே மாதிரி பை போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூரோஎஸ்டி ஆர்டர் போட்டோம்னா ஆர்டர் டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும் இதில். யூரோஎஸ்டி, அதுக்கப்புறம் டைமு, அப்புறம் வந்து பை எவ்வளோ லாட் அப்படிங்கிறது, ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கோம், அப்போ அட் பர்சன்ட் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு பார்க்குறது. அப்படி இருக்கு இல்லையா. இதை நம்ம கட் பண்ணோம். இது வரைக்கும் 2 ஆர்டர் கட் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஹிஸ்ட்ரி டோட்டலாக வந்து ஒரு $10 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு $4 ஒரு 6 அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஆர்டர் போட்டு ஃபஸ்ட்டு என்ன சிம்பிள் இங்கே காட்டும், என்ன சிம்பிள் இருக்கோ, டிக்கெட்டு, பையர்ஸ் எல்லாம், வால்யூம் எவ்வளவு, ப்ரைஸ் என்ன, டேக் ப்ராஃபிட்டு, ஸ்டாப் லாஸு, அப்புறம் வந்து செல் லிமிட்டு, பை லிமிட்டு, டேக் ப்ராஃபிட்டு, இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். இல்லை அது ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ எல்லாத்தையுமே இதில் சொன்னோம் அப்படின்னோம்னா. அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த அல்கோ ட்ரேடிங் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அல்கோ ட்ரேடிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது அல்கோ ட்ரேடிங். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு MT4ல் வந்துட்டு எக்ஸ்போர்ட் அட்வைசர்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அது MT4ல். MT5ல் வந்து அல்கோன்னு இருக்குது. இப்போ அல்கோ ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, ரோபோட். அதாவது நீங்கள் ஒரு மெத்தடை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே ட்ரேட் பண்ணிக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் இதை செட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஆனால் இதில் வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஃப்ரீ ரோபோட்டெல்லாம் வந்துட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அது அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு
அந்த ரோபோட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது போட்டீங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் மீன்ஸ் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் அந்த 1 இயருக்கு உண்டான ரிசல்ட் அது கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் ஓவராலாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதா இல்லையான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இது ஃப்ரீயாகவே கிடைக்கும். நான் கொஞ்சம் தேடுதல் நிறைய தேடணும். அது இது எங்கே இருக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டு 4-5 இதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ரோபோட் கரெக்டாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக தான் இருக்கும் அதில். அது எப்படி ரோபோ வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதை போட்டு நீங்கள் டெமோவில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் லைவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.